இந்தியா vs இங்கிலாந்து செகண்ட் டெஸ்ட் டே 4 இன்னைக்கு சூப்பராக முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ செகண்ட் டெஸ்ட்டில் டே 3 வரைக்கும் இந்தியா ஒரு டாமினேட்டிங் பொசிஷனில் தான் இருந்தாங்க. 399 ரன் டார்கெட் இங்கிலாந்துக்கு. நேற்று இங்கிலாந்து 67 ரன்னுக்கு ஒரு விக்கெட் விட்டுருந்தாங்க. ஸோ டே முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி டே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப டிஸ்கஷன் பண்ணிட்டு தான் இந்தியா டீம் களத்துக்குள்ளேயே வந்திருக்காங்க. ஏன்னா இங்கிலாந்து அவங்க அட்டாக்கிங் கிரிக்கெட் தான் விளாட்றாங்க. அவங்க ஒரு நாள் நின்ட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்கோரை சேஸ் பண்ணிடுவாங்க. அதனால் ராகுல் டிராவிட், ரோஹித் சர்மா எல்லாமே ஒரு ரொம்ப பெரிய டிஸ்கஷனுக்கு அப்புறம் தான் மேட்சுக்குள்ளே வந்தாங்க. ஸோ வந்ததுலேருந்தே அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. ரெஹான் அவரே ஒரு 30 ரன்ஸ் அடித்தார். அதுக்கப்புறம் ஜாக் ராலி அவரும் செம்மையாக விளாண்டார். மறுபடியும் ஒரு 50 போட்டார். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு விக்கெட் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் ஜோ ரூட் வந்த உடனே போயிட்டார். ஸோ ஒலி போப் அவரும் ஒரு 23 ரன் அடித்தார். அட்டாக் பண்ணி விளையாடிக்கிட்டு இருந்தார். அவர் வந்தோடனே டக்குன்னு ஸ்கோர் ஏறினுச்சு. பட் இருந்தாலும் ஒலி போப் அவுட் ஆனதுக்கப்புறம் அப்படியே இங்கிலாந்து டக்குன்னு விக்கெட் விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 6 விக்கெட் டக்குன்னு விட்டுட்டாங்க. ஸோ ஒரு 130க்கு 3ன்னு இருந்து 160க்குள்ளே 6 விக்கெட் விட்டுட்டாங்க. ஸோ குயிக்காக முடிஞ்சிருச்சு. பட் அதுக்கப்புறமும் பென் ஃபோக்ஸும் டாம் ஹார்ட்லி 2 பேருமே ஒரு சூப்பராக பார்ட்னர்ஷிப் இருந்தாங்க. 2 பேருமே 36 ரன் அடிச்சிருந்தாங்க. டவுன் த ஆர்டரில் ரொம்ப நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பும்ரா தான் வந்தார், மறுபடியும் காப்பாற்றி கொடுத்தாரு. ஸோ 2 விக்கெட்டை எடுத்து இங்கிலாந்து இன்னிங்ஸை க்ளோஸ் பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஓவரால் இந்தியா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், ஜஸ்பிரித் பும்ரா, அஸ்வினும் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ டீமாக ஒரு செம பர்ஃபார்மன்ஸு. 2வது மேட்சை இந்தியா ஜெயிச்சிருச்சு. ஸோ சீரீஸை லெவல் பண்ணிடுச்சு 1-1. தேர்ட் மேட்சை பார்ப்போம். ஸோ இன்னும் 3 மேட்ச் இருக்குது. இந்த சீரீஸ் இந்தியா ஜெயிக்கும்னு நம்புவோம். ஸோ இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.